Exercise 4.4 question number 4. Question number 4 பார்த்தீங்கன்னா by the principle of mathematical induction prove that for all n greater than or equal to 1 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus etc n into n plus 1 equal to n into n plus 1 into n plus 2 divided by 3. சரிங்களா, let p of n equal to solution பார்த்தீங்கன்னா let p of n equal to 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus etc plus n into n plus 1 equal to n into n plus 1 into n plus 2 divided by 3. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா to prove p of 1 is true. சரிங்களா, put n equal to 1. சரிங்களா, இப்போ RHS equal to RHS 1 into 2 into 3 divided by 3 equal to 2. LHS equal to 1 into 2 equal to 2. So therefore RHS equal to LHS. So therefore P of 1 is true. n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா RHS ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா n into n plus 1 into n plus 2 divided by 3. எனக்கு 1 கொடுத்தீங்கன்னா இப்போ 1 into 2 into 3 divided by 3. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிங்கன்னா வேல்யூ 2. LHSல வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into 2 இருக்குது. அப்போ 1 into 2னா 2. அப்போ RHS LHS ஈக்குவலாக இருக்குது. இப்போ therefore P of 1 is true. Second step, assume that P of k is true. Assume that P of k is true. Therefore P of k equal to 1 into 2 plus 2 into 3 plus etc plus k into k plus 1 equal to k into k plus 1 into k plus 2 divided by 3. Third step, to prove that P of k plus 1 is true. So therefore P of k plus 1 equal to 1 into 2 plus 2 into 3 plus etc plus k into k plus 1 plus P of k na last time வந்து k into k plus 1 வரும். இப்போ P of k plus 1 னா இப்போ last time பார்த்தீங்கன்னா k plus 1 into k plus 2 வரும். சரிங்களா, P of k னா k into k plus 1. இப்போ P of k plus 1 னா அப்போ kவுக்கு பதிலாக k plus 1 replace பண்ணணும். அப்போ k plus 1க்கு பதிலாக k plus 2 வரும். k plus 1 into k plus 2 equal to 1 into 2 plus 2 into 3 plus etc k into k plus 1. இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது k into k plus 1 into k plus 2 divided by 3. இப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா k into k plus 1 k plus 2 divided by 3 plus இந்த லாஸ்ட் டைம் அப்படி எழுதிங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா k plus 1 into k plus 2. சரிங்களா, ரெண்டுலேயும் காமன் டைம் பார்த்தீங்கன்னா k plus 1 into k plus 2 காமனாக எடுத்துருங்க. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ k by 3 plus 1 இப்போ equal to k plus 1 into k plus 2. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா k plus 3 divided by 3 இப்போ equal to k plus 1 into k plus 2 into k plus 3 divided by 3. சரிங்களா, இப்போ therefore இப்போ P of k plus 1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா k plus 1 into k plus 2 into k plus 3 divided by 3. அப்போ therefore P of k plus 1 is true. சரிங்களா, இப்போ therefore P of n is true for all n greater than or equal to 1. சரிங்களா, இப்போ P of nங்கிறது
எல்லா வேல்யூ n greater than or equal to 1ங்கிற எல்லா வேல்யூக்குமே ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். P(n) is true for all n greater than or equal to 1. n greater than or equal to 1ன்னு சொல்லலாம், or n belongs to integerன்னு சொல்லலாம், நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். சரிங்களா? or n belongs to capital N. n greater than or equal to 1னாலும் n belongs to நேச்சுரல் நம்பர்னாலும் சேம் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா given value P(n) எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு P(1) is true ப்ரூவ் பண்ணணும். இப்போ n-க்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா RHSல 2 வருது. LHSல P(1)ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த வேல்யூ தான் P(1)ஓட வேல்யூ. இப்போ P(1)ஓட வேல்யூனா அதுக்கு வேல்யூ 2 தான், 1 × 2. இது டாட் கிடையாது, இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். அப்போ 1 × 2, அப்போ அதுக்கு வேல்யூ 2. RHS LHS சேமாக இருக்குது. P(1) is 2. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா P(k) is 2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ n-க்கு பதிலாக இங்கே k கொடுத்துக்கணும். k × k + 1, அப்போ ஈக்குவல் டு k × k + 1 / k + 2 × 3. அடுத்தது இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா P(k + 1) is true ப்ரூவ் பண்ணணும். அப்போ k + 1, இப்போ kனா இங்கே ஃபஸ்ட்டு டைம் k வருது, செகண்ட் டைம் k + 1, தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா k + 2ன்னு வருது. இப்போ P(k + 1) is true ப்ரூவ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டைம் k + 1 வரணும், செகண்ட் டைம் k-வுக்கு பதிலாக k + 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் k + 1, செகண்ட் டைம் k + 2, தேர்ட் டைம் k + 3 / 3ன்னு ப்ரூவ் பண்ண போகும். ஸோ அதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். P(k + 1)க்கு பார்த்தீங்கன்னா k × k + 1, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா k + 1 × k + 2 வரும். அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா k + 1 × k + 2 × k + 3 கிடைச்சி /3. P(k + 1) is true. அப்போ P(n) is true for all n greater than or equal to 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஷின். ஸோ ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா யூசிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n greater than or equal to 2, n greater than or equal to 2, 1 - 1/2 square into 1 - 1/3 square into 1 - 1/4 square etc. 1 - 1/n square equal to n + 1/2n ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து P(n) எடுத்துக்கலாம். லைட்டு P(n) equal to 1 - 1/2 square, 1 - 1/3 square, 1 - 1/4 square etc. 1 - 1/n square equal to n + 1/2n. சரிங்களா? ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் n greater than or equal to 2. ஸோ எல்லா n greater than or equal to 2க்கு தான் இந்த மேத்தமெட்டிஷன் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா n greater than or equal to 2ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2, 3, 4, 5 etc. அதுதான் கொடுக்கணும். அப்போ இங்கே n-க்கு ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணோம்னா P(2) is true ப்ரூவ் பண்ணணும். ப்ரீவியஸ் சம் வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா P(1)ன்னு இருக்கும். அப்போ P(1) is true ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P(2) is true ப்ரூவ் பண்ணணும். அப்போ போட்டு n equal to 2, இப்போ RHS equal to, RHSல n-க்கு பதிலாக 2ன்னு கொடுங்க. இப்போ 2 + 1 / 2 × 2 இப்போ equal to 3/4ன்னு வரும். சரிங்களா? அப்போ LHS equal to, இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் LHSோட வேல்யூ. அப்போ 1 - 1/2 square equal to 1 - 1/2 squareக்கு வேல்யூ 4. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 - 1 / 4, அப்போ equal to 3/4. அப்போ RHS LHS சேமாக இருக்குது. therefore RHS equal to LHS. அப்போ therefore P(2) is true. சரிங்களா? ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும். கண்டிஷனை n greater than or equal to 2 தான். அப்போ therefore P(2) is true. That's the second step. Assume that P(k) is true. Therefore P(k) equal to 1 - 1/2 square, 1 - 1/3 square etc. 1 - 1/k square equal to k + 1/2k. சரிங்களா? To prove that P(k + 1) is true. P(k + 1) is true ப்ரூவ் பண்ணணும். therefore இப்போ P(k + 1) equal to 1 - 1/2 square, 1 - 1/3 square etc. 1 - 1/k square into
1 minus 1 by k plus 1 the whole square. P of k na last time பார்த்தீங்கன்னா 1 minus 1 by k square இருக்கு. அப்போ P of k plus 1 na last time பார்த்தீங்கன்னா 1 minus 1 by k plus 1 the whole square வரும். இப்போ P of k வேல்யூ பார்த்தீங்கன்னா k plus 1 divided by 2k. இப்போ P of k plus 1 னா அப்போ k க்கு பதிலாக k plus 1 கொடுங்க. இப்போ k plus 1 ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. அப்போ k plus 2 divided by 2 into k plus 1 னு ப்ரூவ் பண்ண போதும். சரியா? இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா P of k plus 1 ஓட வேல்யூ k plus 2 divided by 2 into k plus 1 னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா P of k plus 1 is 2 னு ப்ரூவ் பண்ணி சொல்லிடலாம். இப்போ ஈக்குவல் டு இந்த k டைமுக்கு வரைக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா k plus 1 divided by 2k into last time அப்படி வச்சுங்க 1 minus 1 by k plus 1 the whole square. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு k plus 1 divided by 2k இருக்கு. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ k plus 1 divided by 2k into இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா k plus 1 the whole square minus 1 divided by k plus 1 the whole square வரும். இப்போ ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா k plus 1 divided by 2k. ஸோ a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ k square plus b square 1 square வேல்யூ 1 minus 2k ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது மைனஸ் 1 divided by k plus 1 the whole square. இப்போ இந்த ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவல் டு k plus 1 divided by 2k. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு k square minus 2k divided by k plus 1 the whole square வரும். இப்போ ஈக்குவல் டு இந்த k plus 1 the whole square கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ரிமைனிங் டைம் பார்த்தீங்கன்னா k square minus 2kன்றதால இப்போ k காமனாக எடுத்துருங்க. இப்போ k காமனாக எடுத்திங்கன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா k minus 2 divided by 2k into denominatorல k plus 1 வரும். அப்போ இந்த k இந்த kவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்முலா தான் வரணும். a plus b the whole square ஃபார்முலானா இப்போ a square plus b square plus 2ab. அப்போ இங்கே ப்ளஸ் வரணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2k. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 வரும். இப்போ இந்த கேவும் இந்த கேவும் கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் நியூமினேட்டரில் பார்த்தீங்கன்னா k plus 2 divided by denominator 2 into k plus 1. அப்போ therefore p of k plus 1 equal to k plus 2 divided by 2 into k plus 1. அப்போ therefore p of k plus 1 is true. சரிங்களா? அப்போ therefore p of n is true for all n greater than or equal to 2. For all n greater than or equal to 2. சரிங்களா? p of n is true for all n greater than or equal to 2. அப்போ எல்லா n greater than or equal to க்குமே இந்த வேல்யூ வந்து கண்டிஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா for all n greater than or equal to 2. இப்போ p of n is true for all n greater than or equal to 2. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் அடிஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n greater than or equal to 2. இங்கேயும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா n greater than or equal to 2. அப்போ லேட் p of n ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா லேட் p of n equal to 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus 1 by 1 plus 2 plus 3 etc. plus n equal to n minus 1 divided by n plus 1. First time பார்த்தீங்கன்னா 1 by 1 plus 2. Second time பார்த்தீங்கன்னா 1 by 1 plus 2 plus 3 plus etc. இப்போ nth time பார்த்தீங்கன்னா 1 by n டைம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். 1 plus 2 plus 3 plus etc. up to n வரைக்கும் ஈக்குவல் டு வேல்யூ பார்த்தீங்கன்னா n minus 1 divided by n plus 1 ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இது p of 1 எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா n greater than or equal to 2. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா n greater than or equal to தான். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா p of 2 is 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ put n equal to 2. அப்போ n-க்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ RHS equal to இப்போ n-க்கு பதில் 2 கொடுத்தீங்கன்னா 2 minus 1 divided by 2 plus 1 அப்போ equal to 1 by 3. இப்போ LHS equal to
1/1 + 2. இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் P of 2 ஓட வேல்யூ. சரிங்களா, இது P of 3 ஓட வேல்யூ. இப்போ P of 2 ஓட வேல்யூ 1/1 + 2னா 1/3. இப்போ therefore LHS equal to RHS. இப்போ therefore P of 2 is true. அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன, assume that P of k is true. இப்போ என்னக்கு பதிலாக கேன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்க. அப்போ P of k equal to 1/1 + 2 plus 1/1 + 2 + 3 plus etc. plus 1/1 + 2 plus etc. plus k equal to k minus 1 divided by k plus 1. சரிங்களா, இப்போ to prove that P of k plus 1 is true. P of k plus 1 is true ன்னு prove பண்ணோம். இப்போ therefore இப்போ P of k plus 1 equal to 1/1 + 2 plus 1/1 + 2 plus 3 plus etc. 1/, இங்கே பாருங்கள். அப்போ கேனா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1/1 + 2 + 3 எக்ஸெட்ரா கே டைம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ k + 1னா இப்போ k + 1 டைம் வரைக்கும் ஆட் பண்ணணும். இப்போ 1 + 2 + 3 எக்ஸெட்ரா k ப்ளஸ் 1/1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு k + 1 வரைக்கும் வரும். சரிங்களா, இப்போ ஈக்குவல் டு இப்போ 1/1 + 2 ப்ளஸ் 1/1 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு k வரைக்கும் வேல்யூ இங்கே இருக்குது. k - 1 divided by k + 1. அப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா k - 1 divided by k + 1 எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த லாஸ்ட் டைம் அப்படி எழுதிக்கலாம் 1/1 + 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் k + 1 வரைக்கும். சரிங்களா, இப்போ ஈக்குவல் டு k - 1 divided by k + 1 ப்ளஸ் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷன் பார்த்தீங்கன்னா n × n + 1/2. சரிங்களா, n × n + 1/2 நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷன் பார்த்தீங்கன்னா n × n + 1/2. நமக்கு ஃபார்முலா பாருங்கள், 1 + 2 + 3 plus etc. plus n equal to n × n + 1 divided by 2. சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1 + 2 + 3 up to k + 1. அப்போ 1 + 2 plus etc. k + 1 equal to லாஸ்ட் டைம் n இருந்தால் n × n + 1/2 வரும். இப்போ லாஸ்ட் டைம் k + 1 இருந்தால் n பதிலாக k + 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கேன். இப்போ k + 1 × k + 2 divided by 2 வரும். சரிங்களா, இப்போ 1 + 2 + 3 எக்ஸெட்ரா k + 1க்கு ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷன் நமக்கு ஃபார்முலா தெரியும், n × n + 1/2. அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 1 + 2 + 3 எக்ஸெட்ரா k + 1னா அப்போ k + 1 × k + 2 divided by 2ன்னு வரும். சரிங்களா, இப்போ ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டருக்கு 2 வந்து நியூமினேட்டருக்கு வந்துடும். சரிங்களா, அப்போ k - 1 divided by k + 1 plus 2 divided by k + 1 × k + 2ன்னு வரும். சரிங்களா, இப்போ ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு டைம் காமன் ஃபேக்டர். அப்போ காமன் ஃபேக்டர் இப்போ என்ன வரும்னா இப்போ k + 1 × k + 2ன்னு வரும். சரிங்களா, காமன் ஃபேக்டர் இங்கே k + 1 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா k + 1 × k + 2 இருக்குது. இப்போ காமன் ஃபேக்டர் எடுத்துங்க. இப்போ காமன் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா இப்போ இங்கே k - 1 இப்போ நியூமினேட்டர் டினாமினேட்டர் k + 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும், k + 2 ப்ளஸ் இங்கே 2 வரும். சரிங்களா, இப்போ ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ k × kனா k² ப்ளஸ் 2k மைனஸ் k -1 × 2ன்னு -2, ஆல்ரெடி இங்கே ஒரு +2 இருக்குது, டிவைட் பை டினாமினேட்டரில் k + 1 × k + 2 இருக்குது. இப்போ இந்த +2 -2 கேன்சல் பண்ணிடலாம். +2 - 2 கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இங்கே கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k மைனஸ் கே இருக்குது. அப்போ 2kல ஒரு 1k போயிடுச்சுன்னா அப்போ கே வரும். அப்போ நியூமினேட்டரில் பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் கே டிவைட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு நியூமினேட்டரில் காமனாக ஒரு கே வெளியே எடுத்துருங்க. அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கே ப்ளஸ் 1 இந்த கே ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிட்டோன்னா அப்போ கே டிவைட் பை கே ப்ளஸ் 2ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கேவுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா கே மைனஸ் 1 டிவைட் பை கே ப்ளஸ் 1. பி ஆஃப் கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கே மைனஸ் 1 டிவைட் பை கே ப்ளஸ் 1. அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1னா இங்கே வேல்யூ என்ன வரணும்னா அப்போ கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1ன்னு வரணும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் 2ன்னு சொல்லிடலாம். பி ஆஃப் கேனா k minus 1 divided by k plus 1 வந்துச்சுன்னா p of k is 2. அப்போ p of k plus 1 is 2 ப்ரூவ் பண்ணணும்னா அப்போ கேங்கிறதுக்கு பதிலாக அங்கே என்ன வரணும்னா k plus 1 வரணும். கேவுக்கு பதிலாக k plus 1 வரணும். அப்போ இந்த k plus 1ங்கிற டைம் வர மாதிரி இங்கே எழுதிக்கலாம். கவனிங்க எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்னா k by k plus 2 வந்து k plus 1 minus 1 நியூமினேட்டரில் ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 செப்பரேட் பண்ணிட்டுறேன். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து 1 plus 1ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு இப்போ k plus 1 of minus 1 divided by k plus 1 of minus 1 divided by இந்த k plus 1 of plus 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ கேவுக்கு பதிலாக k plus 1ன்னு வந்துருச்சு. அப்போ k plus 1 of minus 1 divided by k plus 1 of plus 1ன்னு வந்துருச்சு. அப்போ therefore p of k plus 1 is true. அப்போ therefore p of n is true for all n greater than or equal to 2. அப்போ therefore p of n is by mathematical induction p of n is true for all n greater than or equal to 2. அப்போ எல்லா n greater than or equal to க்குமே p of n வந்து ட்ரூன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற வேல்யூ வந்து p of n எடுத்துங்க. அங்கே கண்டிஷனே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் n greater than or equal to 2 தான். என்னோட ஃபஸ்ட்டு வேல்யூ 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா p of 1 is 2ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா p of 2 is 2ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அப்போ n-க்கு பதிலாக 2 கொடுங்க RHSல. இப்போ n-க்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா RHSல பார்த்தீங்கன்னா 2 minus 1 divided by 2 plus 1 அப்போ 1/3. LHSல ஃபஸ்ட் வேல்யூ தான் p of 2ஓட வேல்யூ. இப்போ p of 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/1 plus 2 இருக்குது. அப்போ 1/3. அப்போ LHS RHS சேமாக இருக்குது. p of 2 is true. Second step, assume that p of k is true. p of k is 2ன்னு அசியூம் பண்ண போதும். இப்போ p of k equal to 1/1 plus 2 plus 1/1 plus 3 etc. 1/1 plus 2 plus 3 up to k வரைக்கும். அப்போ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா k minus 1 divided by k plus 1. இப்போ தேர்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ப்ரூவ் பண்ணால் p of k plus 1 is 2ன்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ p of kனா k minus 1 divided by k plus 1 வருது. அப்போ p of k plus 1னா அப்போ kவுக்கு பதிலாக k plus 1ன்னு வரணும். அப்போ k plus 1 of minus 1 divided by k plus 1 of plus 1. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்னா இப்போ k plus 1 of minus 1 divided by k plus 1 of plus 1 அப்படி சொன்னால் போதும். இல்லை k plus 1 of minus 1னா plus 1 minus 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா k நியூமினேட்டரில் வரும். k plus 1 of plus 1னா k plus 2 k by k plus 2ன்னு ப்ரூவ் பண்ணாலும் போதும். ரெண்டும் சேம் தான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்லேயே கொண்டு வரதுக்காக அப்படி எழுதியிருக்கோம். இந்த கேன்னு வந்துச்சுன்னா இப்போ k minus 1 divided by k plus 1ன்னு வருது. அப்போ p of k plus 1னா இப்போ கேவுக்கு பதிலாக k plus 1ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்காக p of k plus 1னா இப்போ k plus 1 of minus 1 divided by k plus 1 of plus 1 அப்படி வந்துச்சுன்னா போதும். அப்போ to prove that p of k plus 1 is true. அப்போ therefore p of k plus 1 equal to லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா k plus 1 வரைக்கும் எழுதிட்டோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 1லேருந்து k வரைக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா k minus 1 divided by k plus 1. இந்த டைமுக்கு பதில் k minus 1 divided by k plus 1ங்கிற டைம் எழுதிட்டேன். லாஸ்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டோம். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷன் அந்த ஃபார்முலாஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷனுக்கு ஃபார்முலா n into n plus 1 divided by 2.
இப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா k + 1. இப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 1 + 2 + எக்ஸெட்ரா k + 1. ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷனுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இப்போ ஃபஸ்ட்டு k + 1 நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n-க்கு பதிலாக k + 1 ரீப்ளேஸ் பண்ணிக்க. இப்போ k + 1 × k + 2/2. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். k + 1 / k + 2/2. இந்த டிவைடில் 2 பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். 2/k + 1 × k + 2. அப்போ இது காமன் ஃபேக்டர். டினாமினேட்டரில் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா k + 1 × k + 2 போட்டுக்கிறோம். அப்போ இங்கே k + 1 இருக்குது. அப்போ k + 2 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ k - 1 × k + 2 வரும். இங்கே +2 இருக்குது. இந்த ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணிங்க. மல்டிபிள் பண்ணால் k² + 2k - k - 2 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு +2 இருக்குது. இப்போ இந்த +2 - 2 கேன்சல் ஆகிடும். அப்போ அடுத்தது 2kல 1k போயிடுச்சுன்னா ஒரு 1k இருக்கும். அப்போ k² + k. இப்போ காமனாக k வெளியே இருக்குதுன்னா k + 1 k + 1 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ k/k + 2. இப்போ இந்த k வந்து எப்படி எழுதிக்கலாம்னா k + 1 ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு 1 செப்பரேட் பண்ணிக்கலாம். k + 1 - 1. இந்த k + 2 வந்து k + 1 +1 எழுதிருக்கு. அப்போ இந்த k + 1க்கு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அப்போ k + 1 -1. டினாமினேட்டருக்கு அந்த k + 1க்கு ப்ராக்கெட் போட்டுரு. k + 1 +1. அப்போ k + 1 -1 k + 1 +1 வந்துருச்சு. அப்போ P of k + 1 is true. Therefore P of n is true for all n greater than or equal to 2. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.